ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மார்க்கெட்டிங் தமிழ். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி டைட்டில் கால் போட்டிருந்தோம். இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 பார்க்குறதுங்க ஐ காலையும் என் காலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, போய் பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தோட டவுன்லோட் ஃபைல்ஸும் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ பிரிஸ்மா 3D ஆப் தேவை. அது ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அது முதல்ல நமக்கு தெரியும், நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மேலே க்யூப் ஆப்ஷன் இருக்கும். அந்த க்யூப் எப்பயும் போல் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக ஆக்க பார்க்குறேன், ஏன்னா அது நான் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் தான் அந்த நியூ டெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல உங்கள் சேனல் ஃபஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் VMETன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். அதாவது ரஜினின்னு வரும்ல, ஸோ அந்த இடத்துல VMET வர மாதிரி வச்சுட்டு எப்பயும் போல் டெப்த் வந்து குறைக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபாண்ட் வந்து மாற்றணும். ஃபாண்ட்டோட லிங்க் கீழே இருக்குது. நம்ம பார்ட் 1 யூஸ் பண்ண ஃபாண்ட் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா கைஸ், நான் பார்ட் 1 ஆட் பண்ணுறதுனால இல்லை இருக்குது. நீங்கள் வேணால் ஆட் ஃபாண்ட் கொடுத்து ஆட் பண்ணிக்கோ. அது எப்படி நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். அது பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க. பார்த்து நம்ம டெப்த்தை வந்து குறைச்சிடலாம். டெப்த்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து குறைச்சிக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ அளவு குறைக்கணுமோ அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் நீங்கள் குறைக்கிற அளவு தான் உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டே வரும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி முன்னாடி வந்து வச்சுக்கலாம். அதை ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டர் வந்து ஆட் பண்ணணும். அந்த டெக்ஸ்டரோட லிங்க்கும் கீழே இருக்குது. வேணும்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, வேணும்னா இல்லை இது செய்யணுன்னா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதான் நான் சொல்லுவேன். இதோ இருங்க, அது எங்கே போச்சுன்னு தேடணும். இதோ டவுன்லோடு. ஓகே, நான் தேடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காட்டுறேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லாயிருக்கும், நீங்கள் கூட பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக வரும். ஓகே, இப்போ நம்ம அதை காட் பண்ணிட்டு டெப்த்து எவ்வளோ வேணுமோ குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. எனக்கு ஏற்ற அளவு நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் டெப்த்து குறைக்கிறேன். குறைச்சிட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஒரு ஒயிட் கலரில் அந்த V, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு இன்னொரு காப்பி எடுக்க போகிறோம். இதோ காட்டுறேன் பாங்க. ஃபஸ்ட் நம்ம இது காப்பி பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் இருப்பாங்க, நம்ம டெக்ஸ்சர் ஆட் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தொண்டை ஒரு மாதிரி கட்டியிருக்கோம், கொரோனா நினச்சிக்காதீங்க, சும்மா அது லைட்டாக அதுதான். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை காப்பி பண்ணிக்கலாம். அதை நான் டெப்த்து குறைக்கல, வேலைனால கொஞ்சம் இதாக இருக்குது. காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி வச்சுட்டு அதோட டெப்த்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, ரொம்ப அதிகப்படுத்துங்க. ரொம்பனா ஒரு இவ்வளோ அளவு அதிகப்படுத்திட்டு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. அது எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பெருசை ஒரு காப்பி பண்ணி அந்த டெப்த்தை ஃபுல்லாக ஒரு இந்த அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். குறைச்சிட்டு அதை வந்து கலர் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஸ்கை ஒரு ஒயிட்டும் ப்ளூ லைட்டாக ஒரு ஒயிட்டில் லைட்டாக ப்ளூ கலர் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலர் வந்து பார்த்து வைங்க. வெளில ஒரு வண்டி சவுண்டு ஒரு சவுண்டு கேட்கும், அதை மன்னிச்சிக்கோங்க. வேறு இடம் தெரியல, ஆனால் தான் நான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி வந்து பேசினேன். இருந்தாலும் உங்களுக்கு ஏர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் விரித்து வச்சுட்டு இப்போ முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அதே ஆட் பண்ணிட்டு அதோட டெப்த்தை இப்போ நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டெப்த் அளவுக்கு தான் குறைக்கணும். அதாவது ஃபுல்லாக குறைச்சிடணும். அதை வச்சுட்டு அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர்னு நினைக்கிறேன், பிளாக் கலர் தான் நினைக்கிறேன். ஒரு மேலே தூக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த இது வந்து மேலே தூக்கி வச்சுக்கோங்க. தூக்கி வச்சுட்டு டெப்த்தை வந்து க்ரீன் கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு இந்த மாதிரி மேலே தூக்குன மாதிரி இருக்கணும், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வச்சுட்டு அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியனாலும் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு அதாவது புரியும்.
அதாவது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகே, எல்லாத்தையும் வந்து வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது எனக்கு ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாகுதுன்னு. ஸோ எனக்கு பிடிக்கல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்பீட் பண்ணிப்பேன், ஏன்னா ரொம்ப வீடு நிறுத்தியா போகக்கூட. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சொன்ன மாதிரி அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நம்ம மேலே தூக்குற மாதிரி சொன்னால் எனக்கு பிளாக் வந்து செட் ஆகலை, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இது பாருங்கள். ஸோ எனக்கு சுத்தமாக செட் ஆகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரே கலர் வந்து வச்சுக்கிறேன். அதாவது க்ரே பாருங்கள், லைட்டாக க்ரே கலர் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. வச்சு முடிச்சிடுறேன். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அதாவது ஆர்டர் வைஸாக உங்ககிட்ட காட்டலாம் சொன்ன மாதிரி தான் சேர்த்துக்கிறேன். நான் முதல்ல வச்சு காட்டிப்பேன், அதெல்லாம் நான் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், குரூப் தான் பண்ணணும். அந்த குரூப்பை பண்ணாமா அது எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். மேலே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், மேலே கியூ போட்டு அதை கிளிக் பண்ணி அந்த 4வது குரூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எல்லா டெக்ஸ்ட்டையும் போய்ட்டு அந்த குரூப்பில் போய் வச்சிங்கன்னா குரூப் ஆகிடும். அந்த சைடில் பாருங்கள் தெரியும், எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், கிளியராக இருக்கும். இது எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சு காப்பி பண்ணணும். நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே தூக்கி வச்சுக்கோங்க, ஒரு உடலில் வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து காப்பி பண்ணணும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதே மாதிரி நேமையும் மாற்றிடணும். அது மாதிரி எல்லாத்துக்கும் மாற்றிடுங்க. 5 டெக்ஸ்ட் இருக்கும், எல்லாத்துக்கும் மாற்றிட வேண்டியதான். ஓகே, மாற்றி வச்சு இந்த மாதிரிலாம் வச்சதுக்கப்புறம் கரெக்டாக சைஸ்லாம் வச்சுரு. அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிறதுலாம் தள்ளி வச்சுட்டு ஆனிமேஷன் தாங்க ஆட் பண்ணுறேன். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலே வந்து 12 சப்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு வச்சோம்ல சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லிட்டு பார்ட் 1ல். ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுருக்கேன். உங்கள் டெக்ஸ்ட்டில் இருக்கிற 3 லெட்டர் அந்த சில்வர் மட்டும் எடுத்து வச்சுருங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எல்லாத்துக்கும் நான் ஆனிமேஷன் வந்து ஆட் பண்ணுறேன். அது உங்கள் இஷ்டம், நான் எப்படி வேணால் ஆட் பண்ணலாம். ஆனால் ஒரு 300 செகண்டுக்கு வந்து இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க, ஒரு 300 செகண்ட் இருக்கணும். இது மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த அந்த இப்போ நம்ம சில்வர் கலர் ஒன்றா அது எல்லாம் செட்டாக வர மாதிரி வச்சிடணும். அந்த செகண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சிடணும். ரொம்பலாம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா மட்டும்தான் வேலை. இந்த மாதிரி 300 செகண்டுக்கு வந்து வச்சிடலாம். முக்கியமானது ஒன்று, பிளேன் வந்து ஆட் பண்ணணும். அது எப்பயும் போல் ஆட் பண்ணுறேங்க. கரெக்டாக பிளேன் வந்து ஆட் பண்ணுங்கள். அது எப்பயும் போல் தான் எல்லாத்துலேயுமே பிளேன் ஆட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். இப்போ நீங்கள் சொல்லினா ஏதாவது இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பிரிஸ்மா 3D ஃபுல் டியூட்டோரியல் அது கூட போட்டு பார்க்கலாம். அதில் கூட நம்ம இப்போ நான் சொல்லாத கூட உங்களுக்கு தெரியும். இப்போ இப்படி தான் வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், இந்த மாதிரி எம் ஒட்டிட்டு அப்புறம் மேலே 12 சப்ஸு, அதுக்கப்புறம் இதை ரொட்டேட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க. கரெக்டாக 3 செகண்ட் வர மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் வச்சிட்றேன். ஓகே, முடிச்சதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சைடுக்கு வந்து வச்சிடுறேன். ஏன்னா 12 சப்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி தெரியுது. ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் VM அப்புறம் மேலே 12 சப்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுற மாதிரி. இதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக் ஷாக் வரும். சேவனு கொடுத்துட்டு கீழே 2 வந்து ஒரு 90 இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 வந்து வச்சுக்கோங்க. அது கரெக்டாக 300 பண்ணிங்கன்னா 400 வச்சுட்டு 2 வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் KINEMASTERக்கு வந்து ஷேர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காட்டுறேன். ஓகேங்களா, இது இப்போ காட்டுறேன். ஓகே, இதான் KINEMASTER கிரியேட் நியூ கொடுத்து 16 வச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த KINEMASTER லிங்க் கீழே இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து கீழே டவுன்லோட் கொடுத்துருப்பேன், அந்த ரஜினி அந்த சைடு தான். ஸோ இதான் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வருங்க. கரெக்டாக இது நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்டை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.325 ஆமாம் 325 வச்சுட்டு 325 வச்சுட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1 எக்ஸிட் பண்ணோம்ல அதை வச்சுட்டு ரெண்டிங்லாம் பண்ண தேவையில்ல. கோர்மா கீ போயிட்டு
எனேபிள் பண்ணிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கிட்டவே முடிஞ்சிருது. ஓகே, பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்போ வந்து முடியணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 14.290 வச்சுக்கலாம், 292 வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டோம்னா கரெக்டாக வந்து பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் நான் கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோ அளவு ஓகே. பாருங்கள், கரெக்டாக போயிட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிங்க. அதாவது 15.312 வச்சுட்டு லேயருக்கு போய்ட்டு மீடியாவுக்கு போய்ட்டு அப்போ இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல அதை வந்து வச்சுட்டு கோர்மா கீயை வந்து எனேபிள் பண்ணுறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 300 வரைக்கும் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ ஸ்பீட் வந்து ஒரு 1.5 வச்சுரு. அப்போ தான் கொஞ்சம் சவுண்டு கரெக்டாக கேட்கணும். எனக்கு கரெக்டாக கட்டும்போது அப்படியே இந்த மாதிரிலாம் நான் வந்து ஜூம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ முன்னாடியே முடிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மார்க் நானே பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ எப்போ ஷாக் முடியும் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அடுத்த பாயிண்ட் ஒன்றும் தேவையில்லை. நம்ம இது வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்ல அதை வந்து லாஸ்ட் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். நான் இதை கேப்சர் பண்ண லாஸ்ட்டில் ஒன்று வச்சுருப்பேன், அதை வந்து கேப்சர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்சர் அண்ட் சேவ் கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டர் ஓப்பன் பண்ணுறேன். அசிஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இப்போ அசிஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கருக்கு அசிஸ்டர் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டிக்கர் வந்து வச்சுட்டு லாஸ்ட் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும் பாருங்கள். ஸ்பெஷல் அதாவது டெக்ஸ்ட்டை அசிஸ்டரில் மேலே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னும் அது வந்து லைட்டிங் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். இது ஒன்று அப்புறம் இன்னும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இருங்க, டவுன்லோட் அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். ஏன்னா 13.7 MB. இது ப்ரோ வெர்ஷனில் ஃப்ரீ தான். அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வால்டேஜ்னு ஒன்று இருக்கும், அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது 3.4 MB தான். அது கொஞ்சம் சீக்கிரமாக ஏறும். இது ரெண்டுத்துல உங்களுக்கு பிடிச்சி எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான், எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு இப்போ நான் வந்து கரெக்டாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கரில் போய் வோல்டேஜில் 4th ஒன் வந்து வச்சுக்கிறேன். 4th ஒன் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடுறேன். 4th ஒன் கரெக்டாக வச்சுட்டு சென்டராக வச்சுக்கிறேன். அடுத்து லைட்டிங் எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 4th வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் 4th வந்து சூஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு அதை எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வரமாட்டேங்குது. வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் எந்த இடத்துல வேணால் வச்சுக்கோங்க. நான் இது ரெண்டுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் எதாவது ஒன்று கூட யூஸ் பண்ணலாம், வேணும்னா ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அது எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிட்டேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். வேறு லெவலாக வந்துருக்கு, சூப்பராக வந்துருக்கு, ரொம்ப பிடிச்சிருச்சு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. அதை ட்ரிம்லாம் பண்ணல. இன்னர் மிஷின் போயிட்டு ஃபேடு மட்டும் கொடுத்துக்கிறேன். அது 1லே இருக்கட்டும். நான் வேறு எதுவும் மாற்றலை. எல்லாத்துக்கும் இன்னர் மிஷின் போய் ஃபேட் வந்து மட்டும் கொடுத்துக்கிறேன். இன்னர் மிஷின் ஃபேட் கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு லெவலாக வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வந்துருக்கு. அப்புறம் எல்லாத்தையும் வால்டேஜ் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அது சூப்பராக இருந்துச்சு. வேறு என்ன பண்ணணும், வேறு எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும். இதோட அவுட் மிஷினை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலாக வந்துருக்கு. சாங்க்கும் இதுக்கும் வேறு லெவலாக இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லலாம். சாங்க்கும் இதுக்கும் செம்மையாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக சவுண்டு கேட்குறீங்களா? ஓகே, இந்த மாதிரி வச்சிடுறேன். வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இதை பார்த்து எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணால் வேலை போட்டு, அதாவது மேலே எக்ஸ்போர்ட் பட்டனுக்கும் அதை கிளிக் பண்ணி ஹெச்டி குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். கீழே இருக்கிற டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு புதுசாக இப்போ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.